ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. உங்களோட வாழ்க்கையில என்னைக்காச்சும் பெரிய பணக்கார ஆகணும்னு சொல்லி நினைச்சிருக்கீங்களா? கோடிக்கணக்கில் கையில எப்பயுமே காசு இருக்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? அப்படி கோடிக்கணக்கில் காசு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில இதை யோசிச்சிருப்பீங்க. நிறைய பேரு நம்ம கையில நிறைய கோடிக்கணக்கில் காசு வந்தா வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாங்கிறத ஏன் உங்ககிட்ட பேசுற நான் கூட யோசிச்சிருக்கேன். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, எந்த லெவலுக்கு நம்ம கையில அதிகமா காசு வருதோ அந்த லெவலுக்கு நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போய்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதுல உன்னிப்பா ஒரே ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பேசுவோம். வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் பார்ப்போம். ராஜஸ்தான் மாநிலத்துல கோட்டா அப்படிங்கிற மாவட்டம் அமைஞ்சிருக்கு. அங்கதான் குருத்வாரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவும் இருக்கு. அந்த ஏரியால வாழ்ற 65 வயதுடையவர் தான் விஜய். விஜய் சொந்தமா ஒரு ஜுவல்லரி கடை வச்சிருக்காரு, நகை கடை. விஜய் ஜுவல்லரி அப்படிங்கிற பேர் இருக்கு. பக்கத்து ஏரியாலே தான் வச்சிருக்காரு. நகைக்கடை அப்படின்னு சொல்லும் போது அவர் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருப்பாங்கிறது நம்மளுக்கு யோசிக்க முடியும். அவர் இருக்கிற ஏரியாவே ரொம்ப போஷ் ஏரியா, நிறைய பணக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவரோட வீடை பார்த்தாவே 2 போர்ஷன் இருக்கு, பெரிய பங்களா மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவரோட குடும்பம், இவராகட்டும் இவரோட பையனான ராஜேந்திரா, இவங்க 2 பேரும் தான் போய் நகைக்கடையை பாத்துக்கிறாங்க. இவங்களோட மருமகளான காயத்ரியோட பொண்ணு, அதாவது ராஜேந்திரா காயத்ரியோட பொண்ணான பாலக், இவங்க தான் அந்த வீட்டுல தங்கியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல வேற ஒரு குடும்பத்துக்கு வாடகைக்கு விட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை பாட்டுக்கு எப்பயும் போல நல்லா போயிட்டு இருக்கு. கையில காசு ஏகப்பட்டது, தங்கம் வெள்ளி இது எல்லா விஷயங்களுமே ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். அப்படின்னா இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினமும் காலையில 8 மணிக்கு விஜயும் ராஜேந்திரா அப்பாவும் பையனும் கடைக்கு போனாங்க அப்படின்னா திருப்பி நைட்டு 9 மணிக்கு தான் வீடு திரும்புவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில லீவ்லாம் இல்ல, அன்னைக்கும் கடை இருக்கு. சோ தினமும் அவங்களோட கடையை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அங்க இருக்கிற எல்லா சர்வன்ஸ்க்கும் சேலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பிசினஸ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. காயத்ரி வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஹோம் மேக்கரா இருக்காங்க. அவங்களோட பொண்ணுக்கான பாலக்கு 18 வயது ஆகுது. அந்த பொண்ணு எப்பயுமே அவ்வளவு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும். அதுக்கான சேவைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு கேட்கும் போது எப்படி தோணுது? ரொம்ப நல்ல வாழ்க்கை, கோடிக்கணக்கில் காசு சம்பாதிக்கிறாங்க, இவங்க கண்டிப்பா நிம்மதியா இருப்பாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது தோணுது இல்ல? ஆனா கரெக்டா ஜனவரி 30ஆம் தேதி 2019 வருடம் நைட் 8 மணிக்கு எப்பயும் போல அப்பாவும் பையனும் கடையில இருந்து கிளம்பும் போது அந்த ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால அப்பா நீங்க மட்டும் வீட்டுக்கு போங்க, எனக்கு காயத்ரி தனியா இருப்பா, ஒரு சர்வெண்ட்டை நான் உங்க கூட அனுப்பிச்சு விடுறேன், நீங்க அவனோட 2 வீலர்ல போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த விஜய் ஒரு சர்வெண்டோட 2 வீலர்ல உட்காந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. விஜய் எப்பயுமே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தினமும் கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கு. அதனால நைட் 8 மணி பக்கம் ஒரு கோயில் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு 8:30 மணி பக்கம் வந்திருக்காரு. 8:30 மணிக்கு வந்து ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா காயத்ரி கதவை திறக்கவே இல்லை. ரொம்ப நேரமா கத்தி இருக்காரு, காயத்ரி கேட்கவும் இல்லை. மொபைலுக்கு கால் பண்ணாலும் உள்ளார போன் ரிங் அடிக்குது, ஆனா காயத்ரி எடுக்கல. சரி, நம்மளோட பேத்திக்கு கால் பண்ணலான்னு அந்த பாலக் 18 வயசு பொண்ணுக்கு கால் பண்ணியிருக்காரு. அந்த போன் சவுண்டு உள்ளார கேக்குது, ஆனா யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவருக்கு உடனே கொஞ்சம் பயமாயிடுச்சு. வீடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அந்த டோரு கிட்ட யார் வந்தாலும் சிசிடிவி கேமரால பதிவாகும். எப்பயுமே ஒரு சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு அவங்க கதவை திறப்பாங்க, இவர் உள்ளார போவார். ஆனா இன்னைக்கு யாரையுமே கான்டாக்டே பண்ண முடியல. என்னதான் ஆச்சுன்னு கதவை பிடிச்சி நல்லா தள்ளுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது கதவு ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு. இந்த மாதிரி என்னைக்குமே நடந்ததே இல்லை. ஏன்னா கதவு ஓப்பனா இருக்கு, உள்ளுக்குள்ளார கோடிக்கணக்கில் காசு இருக்குது, நிறைய தங்கம் வச்சிருக்கோம், வெள்ளி வச்சிருக்கோம். அதனாலதான் சிசிடிவி கேமராலாம் போட்டு இவ்வளோ செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா மருமக பொறுப்பே இல்லாம கதவை திறந்து விட்டுருக்கா. சிசிடிவி கேமராவை பார்த்து தான் கதவை ஓபன் பண்ணணுங்கிறத நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். உடனே உள்ளார போறாரு. அவருக்கு ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் மருமகளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு பயம். ஹாலுக்கு போறாரு, மருமகளை காணோம். கிச்சனுக்கு போறாரு, அங்க பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான விஷயம். தர ஃபுல்லாவுமே ரத்த கரைகள், யாரையோ தரன்னு இழுத்துக்கிட்டு போன ரத்த கரைகள். அந்த ரத்தத்தோட பாதத்துக்கிட்டே போறாரு. கடைசியா அது காயத்ரியோட பெட்ரூம்க்கு போகுது. காயத்ரியோட பெட்ரூம்குள்ளார போய் பார்க்கும் போது கத்தி கதறி அழுகுறாரு, ஐயோ அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல காயத்ரி கழுத்தறுத்த நிலைமையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. யார் இந்த கொடூரத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது சுத்தமா ஒரு ஐடியாவுமே இல்லை. இவர் கத்துறதை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே இவர் வீட்டுக்கு வராங்க. உடனே அவருக்கு அடுத்தது என்னன்னா, என்னோட பேத்திக்கு என்னாச்சு, மருமகள் போயிட்டா, இனிமேட்டு பேத்தி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பேத்தியை தேட ஆரம்பிக்கிறார். பேத்திக்கு இதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லி போகிறவரு அந்த பாலக்கோட பெட்ரூம்க்கு போகும்போது அந்த பெட்ரூம்ல எப்படி மருமகளான காயத்ரி கழுத்தறுத்த நிலைமையில இறந்து கிடக்குறாங்களோ அதே மாதிரி அந்த 18 வயசு பொண்ணும் கழுத்தறுத்து ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குது. வீட்டுக்குள்ளார இருந்த 2 பெண்களுமே இறந்துட்டாங்க கொடூரமான நிலைமையில. யார் இதை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை.
இந்த வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. தன்னோட பையனான ராஜேந்திராவுக்கும் கால் பண்றாரு. ராஜேந்திரா அந்த இடத்துல வந்து கத்தி கதறி அழுகிறாரு. என்னோட மனைவி, என்னோட குழந்தை 2 பேருமே கொடூரமான நிலைமையில இறந்து கிடக்குறாங்க. போலீஸ், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அங்க வந்து ஏதாச்சும் விட்னஸ் கிடைக்குமா, ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க கைக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் போலீஸால கண்டுபிடிக்க முடியுது. இவங்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே நீட்டா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. சிசிடிவி கேமராவை பார்த்து தான் டோரையா அவங்க ஓபன் பண்றாங்க. டோரை யாரும் உடைக்கல, ஜன்னல் கதவுகளை யாரும் உடைக்கல. அப்படின்னா இவங்க தான் உள்ளார ஒருத்தவனை அலோவ் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி காட்சிகளை பார்த்து இவன் நமக்கு தெரிஞ்சவனாலதான் வீட்டுக்குள்ளார வந்திருக்காங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் சிசிடிவி காட்சிகளை பார்க்கலான்னு பார்த்தா சிசிடிவி கேமரா எல்லாமே உடைச்சு கிடக்குது. ஹார்ட் டிஸ்க் முதற்கொண்டு உருவிட்டு போயிட்டாங்க. சோ யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டோட செட்டப் நல்லா தெரிஞ்சவங்க, கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க தான் உள்ளார வந்திருக்காங்கிறது புரிய வருது. அடுத்தது இது பழிவாங்கலா இருக்குமோ, பிசினஸோட எதிரிகளா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சா காயத்ரி ரூம்குள்ளார போகும்போது அவங்களோட கபோர்டு எல்லாமே உடைஞ்சு கிடக்குது. வந்து இவங்க 2 பேர்த்தையும் கொன்னுட்டு வீட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான பணம், தங்கம் 2.5 கிலோ பக்கம் தங்கம், 15 கிலோ பக்கம் வெள்ளி, இது எல்லாத்தையுமே அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. இவங்க திருட்ட செஞ்சது நைட்டு 7 மணில இருந்து 8:30 மணிக்குள்ளார. இவங்க திருநது பக்கத்துல இருக்கிற யாருக்குமே தெரியல. இந்த வீடுகள்லாம் காம்பவுண்டு போட்டு தள்ளி தள்ளி தான் இருக்கும். வீட்டுக்கு வெளியே அப்ப யாருமே வரல. இவங்க பாட்டுக்கு திருடிட்டு அசால்ட்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க. யார் இதை திருடினாங்க? திருடுறதுக்கு முன்னாடி எதுக்காக கொலை பண்ணாங்க? பொதுவா ஒருத்தன் திருட வந்தான் அப்படின்னா திருடிட்டு ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். ஆனா இங்க கொன்னுட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் அவனோட முகம் தெரிஞ்சிருக்கு. இவங்க காட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க கொன்னுட்டு போயிருக்காங்க. சோ உங்களைய சுத்தி இருக்கிற ஒரு வட்டத்துக்குள்ளாரதான் கொலையாளிகள் இருக்காங்கிறத ராஜேந்திரா கிட்டையும் விஜய் கிட்டையும் ரொம்ப கிளியரா தெரிவிக்கிறாங்க. போலீஸ்க்கு அடுத்த சந்தேகமே, கரெக்டா கொலை நடக்கிற அப்போ ராஜேந்திரா எதுக்காக கடையிலேயே உக்காந்தாரு, எதுக்கு உங்க அப்பாவை மட்டும் நீங்க அமுச்சு விட்டீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் ராஜேந்திரா எனக்கு நிறைய கணக்கு வழக்குகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பாக்குறதுக்காக தான் உக்காந்தேன்னு சொல்லியிருக்காரு. கடையோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணும் போது அவர் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கிறது நல்லாவே போலீஸ்க்கு தெரியுது. இருந்தாலும் இவரோட மொபைல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க, ஏதாச்சும் வேற தொடர்பா இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வேற தொடர்பு வச்சுக்கிட்டு சொந்தத்துல இருக்கிற தன்னோட பொண்டாட்டியும் புருஷனையும் கொலை பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கேஸா இருக்குமா அப்படிங்கறது யோசிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்ல. சைபர் டீம் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணும் போது யாருக்குமே எந்த தப்பான தொடர்பும் இல்ல. இது தப்பான தொடர்புனால நடந்த கொலை இல்லைங்கிறத அவங்க நீட்டா ப்ரூவ் பண்றாங்க. சோ இப்போ பியூரா இது திருட்டுக்காக நடந்த ஒரு கொலை. உள்ளுக்குள்ளார ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த கிரைம் ஸ்பாட் எல்லாத்தையும் செக் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரே ஒரு கர்ச்சீஃப் மட்டும் கிடைச்சிருக்கு. அந்த கர்ச்சீஃப் பார்க்கும் போது யாருது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அது கொலையாளி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த கர்ச்சீஃபை கொண்டுட்டு வந்து இந்த விஜய் கிட்டையும் விஜயோட பையனான ராஜேந்திர கிட்டையும் காட்டும் போது அவங்களுக்கு பெருசா ஐடியா இல்லை. இந்த கர்ச்சீஃபை வந்து ஏதாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஒரு சைடு ராஜேந்திரா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குங்க, ஆனா உண்மையானுமே தெரியல அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. சோ இந்த கர்ச்சீஃப் மட்டும் தான் அவங்க கையில கிடைச்சிருக்கு. ஆனா இந்த கர்ச்சீஃப் மூலியமா அவங்களுக்கு ஒரு ஆன்சருமே கிடைக்கல. அடுத்ததா 2 டெட் பாடியுமே போஸ்ட்மார்ட்டம் கொண்டுட்டு போறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க கழுத்தறுத்ததுனாலதான் இறந்திருக்காங்க, இந்த இடத்துல ரேப்போ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நடக்கல, திருட வந்தவங்க திருடுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் இறுதி சடங்கு, அதாவது அடுத்த 2 நாட்கள்ல இறுதி சடங்குகள் எல்லாமே நடக்குது. அந்த இறுதி சடங்குல ஏகப்பட்ட கூட்டம். ஒரு பக்கம் விஜயோட ஃபேமிலி ஆகட்டும், இன்னொரு பக்கம் இறந்து போன காயத்ரியோட ஃபேமிலி ஆகட்டும், எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ஒரு பெரிய பிசினஸ் பண்றதுனால அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அவங்களோட கஸ்டமர்ஸ் முதற்கொண்டு அந்த இறுதி சடங்குக்கு வராங்க. அப்போதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான குழுவே கிடைச்சிச்சு. அவ்வளோ பெரிய கூட்டத்துல திடீர்னு ஒருத்தன், மஸ்திரம் அப்படிங்கிற ஒருத்தன், நல்லா குடிச்சிட்டு குடி போதையில அழுதுகிட்டே அந்த இடத்துக்கு வரான். அழுதுகிட்டே வந்து அம்மா போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். எல்லாருமே அவனை தான் பாக்குறாங்க, போலீஸும் அவனை தான் கவனிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட கேட்கும் போது யார் இவன் அப்படின்னு கேட்கும் போதுதான் இவனோட பேரு மஸ்திரம். 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்களோட கடையில தான் இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டும் கூட. ஆனா நல்ல குடி போதையில எப்பயுமே இருப்பான், குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நாங்க வேலையை விட்டு அமுச்சு விட்டுட்டோம் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னொரு பக்கம் ராஜேந்திரா அவனை பார்த்து முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ராஜேந்திராவுக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கர்ச்சீஃப் வந்து நம்ம கையில தந்தாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்பதான் ராஜேந்திராவுக்கு நீட்டா கிளிக் ஆகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட மஸ்திரம் அப்படின்னு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருப்பான், அவன் தான் இந்த கர்ச்சீஃபை எப்ப பார்த்தாலும் கழுத்துல போட்டு சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் தான் இந்த டிசைனான கர்ச்சீஃபை கையில வச்சிருப்பான் அப்படிங்கிறது ராஜேந்திராவுக்கு தெரிய வருது.
உடனே அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட போய் இவன் தான் குற்றவாளியான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க காட்டின கர்ச்சீஃப் இவங்கிட்ட இருக்கிற கர்ச்சீஃபோட மேட்ச் ஆகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சோ இப்ப எல்லாத்தோட கண்ணும் மஸ்தரம் மேலதான் திரும்ப ஆரம்பிக்குது. போலீஸ் அவனை கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் நல்லா குடிச்சிருக்கான், குடி போதையில வந்திருக்கான். 3 வருஷமா கான்டாக்ட் பண்ணாதவன் இப்ப இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு அவசியமே இல்லை. இருந்தாலும் குடி போதையில வந்திருக்கான் அப்படின்னா அவனை விசாரிச்சுதான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இமீடியட்டா கஸ்டடியில் எடுக்கிறாங்க. கஸ்டடியில் எடுத்து அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போது அவன் நீட்டா ஒரு உண்மையை ஒத்துக்கிறான். நான் தான் இந்த இடத்துல எல்லா திருட்டையும் பண்ணேன், நான் தான் தங்கத்தை வெள்ளிய காசை எல்லாத்தையுமே திருடினேன், என்னோட முகம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு காயத்ரி அம்மா அவங்களோட பொண்ணான பாலக்கம்மா இவங்க 2 பேத்தையுமே நான் தான் கொலை பண்ணங்கிற ஒரு உண்மையை ஒத்துக்கிறான். சோ இப்ப போலீஸ் கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெறும் ஒரு சின்ன கர்ச்சிஃபை வச்சு நீட்டா கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. கொலையாளி கண்டிப்பா இவங்க வட்டத்துக்குள்ளாரதான் இருப்பான், தெரிஞ்சவங்களாதான் இருப்பான்னு நினைச்சது உண்மையா போச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கடையில வேலை பார்த்த ஒரு வேலைக்காரன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட இன்னும் டீப்பா விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த குடும்பத்தை எப்பயுமே கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். கழுத்துல எப்ப பார்த்தாலும் நகை, கையில எப்ப பார்த்தாலும் வளையல், அந்த காயத்ரியை பார்த்தாவே ஏகப்பட்ட நகைகள் போட்டிருப்பாங்க. விஜய் ஆகட்டும் ராஜேந்திரா ஆகட்டும் எல்லாமே கை காலில நகையை போட்டிருக்காங்க. இவங்க கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு தங்க கடையே வச்சிருக்காங்க. இந்த நகை கடையில தினமும் ஆகிற வியாபாரம் முதற்கொண்டு அவனுக்கு தெரிய வந்திருக்கு. நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தவன் குடிக்க அடிக்ட் ஆனதுனால கடைசியா இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வேலைக்கு வரான், அதனால இவன் எதுக்காக வேலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. அப்ப தூக்குனதுல இருந்து அவனோட மனசு ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு, இவங்க கிட்ட நம்ம திருடணும் அப்படின்னா பெரிய பணக்காரனாயிரலாம், இவங்களோட கடையில கை வச்சோம் அப்படின்னா கோடீஸ்வரனாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை கொஞ்ச நாளா திருடலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவனுக்கு திருடணும் அப்படின்னா கூட ஒரு கூட்டாளி கண்டிப்பா தேவை. ஒருத்தவனை திருடணும்னு சொல்லிட்டு கூப்பிடணும்னா அவங்க கிட்ட காசு கொடுத்துதான் நம்ம கூப்பிடணும். காசு கொடுத்தாதான் கண்டிப்பா அவங்க நம்பிக்கையோட வருவாங்க. அப்பதான் இவனுக்கு லோபேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் கிடைச்சான். அவன் மேல நிறைய கிரைம் கேசஸ் இருக்கு. ஜெயில இருந்து அப்பதான் பெயில் வாங்கிட்டு வெளியவே வரான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கடையில வேலை பார்த்தேன், இந்த இடத்துல நம்ம திருடணும் அப்படின்னா கண்டிப்பா பெரிய பணக்காரங்க ஆயிரலாம், எவ்வளவு நாட்கள் சின்ன சின்ன திருட்டா பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கறத பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க மேல சில கேசஸ் முதற்கொண்டு பதிவாயிருக்கு. இப்போ அந்த நகைக்கடையை திருடணும் அப்படின்னா அதுக்கான செக்யூரிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த நகைக்கடைக்குள்ளார நம்ம போகணும் அப்படின்னாவே பூட்டை உடைக்கணும், அதுக்குன்னு சொல்லி கூட ஒரு ஆள் வேணும், அங்க இருக்கிற செக்யூரிட்டி பார்க்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த முதலாளியோட வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஈஸியாவே நம்ம உள்ளார போயிடலாம். அங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எல்லாம் யாருமே இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாடகைக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு குடும்பத்தை வச்சிருக்காங்க. ஆனா அவங்க நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. மேல நடக்கிறது கீழே இருக்கிற யாருக்குமே தெரியாது. நாம கொஞ்சம் நீட்டா உன்னிப்பா கவனிச்சு இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாப்போமேனு கடைசி 1 மாசமா இந்த வீட்டை அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. காலையில 8 மணி ஆனா வீட்டுக்குள்ளார இருக்க 2 ஆம்பளைங்களுமே வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு 9 மணிக்கு தான் வராங்க. நைட்டு ஒரு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளார 2 பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. காலையில வேலைக்கு வரவங்களாகட்டும், வேலைக்காரியாகட்டும், வேலைக்காரனாகட்டும் எல்லாமே 6 மணியோட காலி ஆயிடுறாங்க. சோ இந்த டைமை நம்ம பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால கொள்ளடிக்க முடியுங்கிறத அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 30ஆம் தேதி 2019 வருடம் எப்பயும் போல மஸ்திரம் நைட்டு 7 மணிக்கு அந்த வீட்டோட பெல்ல போய் அழுத்துறான். காயத்ரிக்கு மஸ்திரம் யாருங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம கடையில தான் வேலை பார்த்த பையன் 3 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சு என்ன மஸ்திரம் எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டுருக்காங்க. சோஃபால உட்காரு, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ போட போயிருக்காங்க. இவங்க சோஃபால உட்காந்துருக்கும் போது உடனே லோபேஷும் அந்த கதவுக்குள்ளார வந்து மஸ்திரமா பாக்குறான். இவங்க ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல, இமீடியட்டா கிச்சனுக்கு போறாங்க. கையில ஒரு அயன் ராட் இருக்கு, அந்த இரும்பு ராடை வச்சு ஓங்கி மண்டையில அடிக்கிறாங்க. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு காயத்ரி கீழே விழுவும் போது அவங்களை கத்த கூட விடல. ரொம்ப சத்தம் போட்டாங்க அப்படின்னா கீழ் வீட்டுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். உடனே கழுத்தெடுத்து அந்த இடத்துல கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க கத்தனத மேல இருக்கிற மேல் ரூம்ல இருக்கிற அந்த பாலக் அப்படிங்கிற 18 வயசு பொண்ணு கேட்டிருக்காங்க. என்ன ஆச்சு அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு கீழே வரும்போது இவங்க 2 பேர், ஒருத்தன் கையில ராடு, இன்னொருத்தன் கையில கத்தி. அந்த பொண்ணு அதே இடத்துல இரும்பு ராடால ஓங்கி அடிச்சு கத்தி வச்சு கழுத்து அறுத்திருக்காங்க. 2 பேர்த்தையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் காயத்ரியோட பாடிய பெட்ரூம்க்கு கொண்டுட்டு போயிருக்காங்க, பாலக்கோட பாடிய பாலக்கோட பெட்ரூம்லயும் போட்டாங்க. காயத்ரியோட பெட்ரூம்ல தான் நகை, பணம் எல்லா விஷயங்களும் இருக்குங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளாரெல்லாம் வந்து அவன் வேலை பார்த்திருக்கான். இந்த பெட்ரூம்குள்ளார போய் கபோர்டு எல்லாத்தையும் உடைக்கும் போது லட்சக்கணக்கில் காசு, தங்கம் 2.5 கிலோ, 13 கிலோ, 13ல இருந்து 15 கிலோ பக்கம் வெள்ளி, இது எல்லாத்தையும் அவங்க வீட்டுல தான் வச்சிருக்காங்க.
எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டிக்கிட்டு அவங்க கொண்டுட்டு வந்த வண்டியில வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அந்த தெருவில் இருக்கிற யாருக்குமே தெரியல இங்க ஒரு திருட்டு நடந்திருக்குன்னு. ஏன் கீழ் வீட்டுக்கே அது தெரியல. இவங்க 2 பேருமே இந்த திருட்டை செஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. அந்த மூட்டையை தூக்கி அந்த பஸ்ஸுக்குள்ளாரையே வச்சு ராஜஸ்தானோட சிட்டிக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கிராமத்துக்கு போய் அவங்களோட வீட்டுல எல்லா விஷயங்களும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஜெய்ப்பூருக்கு போய் ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கியிருக்காங்க. போலீஸ் எக்காரணத்துக்குள்ளாருன்னு நம்மள கண்டே பிடிச்சிருக்க கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கட்டாயமா இருக்காங்க. ஏன்னா யாருக்கும் நம்ம கால் பண்ணல, போகும்போது போன் எடுத்துட்டு போகல. இது எல்லாத்தையும் திருட்ட நம்ம அப்படியே எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸும் இல்லாம செஞ்சிருக்கோம். அதனால நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. டிவி நியூஸஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க இறந்திருக்காங்க, கொலையாளி யாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் வருது. இந்த இடத்துல திருட்டு நடந்திருக்கு, 2 கொலை நடந்திருக்கு. ஆனா கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கலன்னு தெரிஞ்சோன்னே அடுத்த 3வது நாள் இந்த இடத்துல மஸ்திரம்க்கு ஒரு போன் கால் வருது. இந்த மாதிரி நீ வேலை பார்த்த அந்த விஜயோட கடையில யாரோ கொள்ளை அடிச்சிட்டாங்களாண்டா, வீட்டுல 2 பேரும் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே அதுக்காக அவன் அந்த இலவுக்கு வந்திருக்கான். அந்த இறுதி சடங்குக்கு முழு நம்பிக்கையோட நல்லா குடிச்சிட்டு அங்க வந்து நம்ம பாட்டுக்கு அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே இன்னசென்ட் மாதிரி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தவனுக்கு நம்ம கொலை நடந்த இடத்துல ஒரு கர்ச்சிஃபை விட்டுட்டு வந்துட்டோம். அந்த கர்ச்சிஃப் ஆல்ரெடி போலீஸ் எடுத்துட்டாங்க. ராஜேந்திரன் அதை மேட்ச் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிப்பாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாம போச்சு. எப்பயுமே போலீஸ் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல கொலை நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல குற்றவாளி ஏதோ ஒரு க்ளூவை அவனுக்கு தெரியாம விட்டுட்டு போயிருப்பான். அது எவ்வளவு சின்னதா கூட இருந்தாலும் அந்த க்ளூவை நம்ம கையில புடிச்சிட்டோம் அப்படின்னா கொலையாளிகிட்ட ஈஸியாவே நெருங்கிடலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. ஒரே ஒரு கர்ச்சிஃப், அந்த கர்ச்சிஃப்ல ஒரு அடையாளமே இல்லை. அந்த இடத்துல விட்டுட்டு போனது கடைசியா அவனுக்கே வந்து வினையா இருந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படின்னா அந்த இடத்துல போலீஸ் எந்த லெவலுக்கு திறமையா எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு. இவங்க 2 பேர்த்தையுமே கோர்ட்ல போய் நிக்க வைக்கிறாங்க. இவங்க தான் கொலை பண்ணாங்க, இவங்க தான் திருநாங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இவங்களோட வீட்டுக்கு போகும்போது பணம், நகை, வெள்ளி எல்லாத்தையுமே அப்படியே வச்சிருந்திருக்காங்க. எல்லாத்தையுமே பறிமுதலும் பண்ணியாச்சு. இந்த கேஸ் இன்னும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கும் கண்டிப்பா பெரிய லெவல்ல ஆயுள் தண்டனையாவது கிடைக்கும் அப்படிங்கறத போலீஸ் சொல்றாங்க. ஏன்னா 2 பெண்மணியை கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க வெறும் காசுக்காக. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் நான் ஆரம்பத்திலேயே பணம் நம்ம கையில அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போகும், பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த சம்பவத்தோட ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னைக்குமே பணம் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையில நிறைய இருக்கணும், அதுதான் நம்மளோட வாழ்க்கை நினைச்சு அதை நோக்கி போனோம் அப்படின்னா பிரச்சனைகள் நிறைய இடங்கள்ல இருந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னைக்குமே யாரையுமே தயவு செய்து நம்பிராதீங்க. உங்களோட வீட்டுக்கு வர வேலைக்காரங்களாகட்டும், உங்களோட கார்டன்ல தண்ணி ஊத்துறவராகட்டும், உங்களோட டிரைவர் ஆகட்டும், உங்க வீட்டை துடைக்க வரவங்களாகட்டும், யாரா இருந்தாலும் தயவு செய்து நம்பிராதீங்க. அவங்களுக்கு ஓவரா இடம் கொடுத்து உள்ளார விட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கண்டிப்பா அவங்க எல்லாமே நமக்கு உதவி பண்றதுக்கு தான் வராங்க. நம்மளை நம்பி நம்ம சேலரி கொடுத்துட்டு இருக்கோம், அவங்க வேலை பார்க்கறாங்க. அவங்களோட மரியாதை குறைவா நான் எந்த விஷயங்களுமே பேசல. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வேலைக்காரங்க விசுவாசமா அவங்களுக்கு கொடுக்குற சேலரிக்கு ஏத்த மாதிரி அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுல சில பேரு இந்த மாதிரியும் இருக்காங்க. அதனால என்னைக்குமே யாரையுமே ஓவரா இடம் கொடுத்து அவங்கள ஓவரா நம்ம வீட்டுக்குள்ளார என்னென்னலாம் வச்சிருக்கோம், எப்படி எல்லாம் வச்சிருக்கோங்கிறத என்னைக்குமே சொல்லிடாதீங்க. அவங்களை பார்க்கவும் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட பார்ப்போம். பை பாய்.